ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மிக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் ஐட்டம்ஸை வந்து எப்படி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 2 விளக்கு இருக்கு இல்லையா, இது வந்து ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ். இது வந்து வெள்ளி கிடையாது. இதுவும் இந்த துளசி மாடமும் வந்து வெள்ளி கிடையாது, ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ். அது வந்து வேறு மாதிரி நம்ம வாஷ் பண்ணணும். அதை நான் வந்து வேறு மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வெள்ளி ஐட்டம்ஸை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டெப்பில் எப்படி க்ளீன் பண்ண போகிற ஸ்டெப்பில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நமக்கு அந்த அலுமினியம் ஃபாயில் அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. அந்த தனியாக ஒரு லிக்விட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சில்வர் பாலிஷ்க்கு அந்த லிக்விட் அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது, நல்லா பாலிஷ்டாக வெள்ளையாக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நார்மல் வாட்டரே கொதிக்க வச்சிங்கன்னா போதும். நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே ஒரு 2 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கிற அந்த பேக்கிங் சோடா தான். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா ஆர் குக்கிங் சோடா எது வேணால் சொல்லலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அது ஆட் பண்ண உடனே நல்லா உங்களுக்கு பொங்கி வரும். ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ப்ரில் லிக்விட் இருக்குது இல்லையா, ப்ரில் லிக்விடோ இல்லை விம் லிக்விடோ எந்த லிக்விட் வேணால் ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா நுரைக்கும். நமக்கு அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் நல்லா எடுத்துரும். ஸோ அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ என்கிட்ட வந்து கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சின்ன பாத்திரமாக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நிறைய இருக்குது, பெரிய பாத்திரம்லாம் இருக்குது, அதாவது பெரிய பூஜா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, இல்லை பெரிய வெள்ளி பாத்திரம்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெர்டிக்கல் பெரிய நல்ல பாத்திரம், நல்ல நீட்டாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாத்திரத்தெல்லாம் முழுக போடுறதுக்கு. என்னால் வந்து இது 3 தான் போட முடிஞ்சது. இந்த தட்டு வந்து நான் அப்புறமா போடுவேன். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா போடுவேன் நான். ஸோ இப்போ வந்து அது நல்லா கொதிக்குது. நீங்கள் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கனாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ நான் எடுத்து வச்சோடனே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் அதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. வெறும் குக்கிங் சோடா அண்டு அந்த விம் லிக்விட் போட்டாலே போதும். ஸோ இது போட்டதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா நான் ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு இப்போ 1 டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம், இயர்லி 1 டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து கூட வச்சிடலாம். இல்லை நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண போகிறோம், அதாவது நம்ம நார்மலாக பூஜா ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண போகிறோம், டெய்லி யூஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை எப்படி எடுத்து பேக் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க வெள்ளி சாமா அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தடில் எடுத்து வச்சிங்கன்னா 1 இயர் கழித்து எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எதுவும் ஆக்சிடைஸே ஆகிருக்காது. நமக்கு என்னென்னா காற்று போகாத அளவுக்கு நம்ம எடுத்து வச்சோன்னா அது வந்து நமக்கு வெள்ளி வந்து கருக்காது. ஸோ நல்லா ஒரு 1 இயர் கழித்து எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த பிளேட் எடுத்து வச்சேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் தண்ணியில் போட்டுட்ருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து எனக்கு போகலை. வேணும்னா நம்ம நீட்டான பாத்திரம்லாம் எடுத்தோன்னா நல்லாவே போகும் நமக்கு. ஸோ இதுவும் வந்து நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நான் அதில் வச்சிடுறேன். அது வச்சதுக்கப்புறமா வந்து நார்மலாக நம்ம சாமி பாத்திரம்லாம் கழுவுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதே அந்த ப்ரில் லிக்விட் போட்டு ஒரு 2 ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேக்கிங் சோடாலாம் அதில் முழுகி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேண்டாம், வெள்ளி இல்லையா, ஸோ தேய்க்க கரைய ஆரம்பிச்சிரும். அதனால் லைட்டாக தேய்ச்சிட்டு அந்த கருப்பாக இருந்த இடம்லாம் பாருங்கள், அதில் போட்ட உடனே ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த ஐட்டம்லாம் போயிடுச்சு. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இது ஈஸியான க்ளீனிங் மெத்தட் இது. ஸோ எல்லாத்தையும் நல்லா அதே மாதிரி லைட்டாக அந்த இது போட்டு விம் லிக்விட் போட்டு லைட்டாக கழுவி வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஆற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா ஃபுல்லாக ஏர் ட்ரை ஆகணும், நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஏர் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து பேக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தண்ணி இருந்ததுன்னா அந்த இடம் வரைக்கும் கருப்பாகிடும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக காய வச்சுருங்க. ஒரு 1 டே ஆனால் கூட ஃபுல்லாக காயட்டும். இப்போ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அந்த இடுக்குலலாம் கூட வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த அழுக்கு அதெல்லாம் வந்து போயிடுச்சு. இந்த மேலே அந்த குங்குமச்சிமிழுக்கு மேலே இருக்கிற அந்த குங்குமக்கரை அதெல்லாம் கூட ஃபுல்லாக போயிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பபிள் ரேப்லாம் வரும் இல்லையா, நமக்கு இப்போ நிறைய பார்சல்லாம் வாங்குகிறோம்ல ஆன்லைனில், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பபிள் ரேப் வரும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம அந்த வெள்ளி பாத்திரங்களை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி இதில் நல்லா wrap பண்ணிவிடுங்க. நல்லா காற்று போகாத அளவுக்கு டைட்டாக wrap பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். காற்று போகாத அளவுக்கு டைட்டாக நிற்கும். அது நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு கவர் எடுத்துட்டு ஒரு கவர் உள்ளே போட்டுட்டு ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு கவர் போடணுன்ட்டு இல்லை, எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதை ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அப்படி அட்டைப்பெட்டி இல்லைன்னா ஒரு 2-3 கவரில் போட்டுட்டு நல்லா ஏர் லாக் ஆகிற அளவுக்கு டைட்டாக போட்டுட்டு நீங்கள் பீரோவில் கூட எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோடு நான் கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.